இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டுமாம். அப்பொழுதுதான் நம்முடைய யோசனைகள் எல்லாம், நம்முடைய வழிகள் எல்லாம், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் உறுதிப்படும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவ ஜனமே, நம்முடைய செய்கைகளை நாம் செய்யலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனாலும் நாம் என்ன செய்ய போகிறோமோ அதை தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் செய்கைகளை, நாம் பிசினஸ் தொடங்கினாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களா இருந்தாலும் சரி, எதிர்கால திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்குவது என்றாலும் சரி, எந்த செய்கையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், எந்த செயல்களா இருந்தாலும் அதை முதலாவது தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். நாம் தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய யோசனைகளை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் சொல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவன் என்று சொல்லி ஒருவன் இருக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவனுக்கு தெரியாதபடிக்கு ஒரு காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, நாம் செய்ய முடியாது. அப்படி செய்தோமே ஆனால் அது அவமரியாதை என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறதை நாம் காதாலே கேட்கிறோம். அது போலத்தான் இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தின் தேவன் அவர், இந்த உலகத்திற்கு படைத்தவர் அவர், உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறவர் அவர். அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செய்கைகளை நாம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா, எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தெரியப்படுத்துகிற அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க. எல்லாவற்றையும் நாங்களே செய்யாதபடிக்கு உம்மிடத்திலே சொல்லி அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட்.